இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சயின்ஸு பப்ளிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் எல்லாமே ஃபிசிக்ஸில். யூனிட் 1 பார்த்தீங்கன்னா லா ஆஃப் மோஷன் இருக்கும் இல்லைங்களா, அதில் 4 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6th சப்டிவிஷனில் 4th கொஸ்டின், அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட் கண்டிப்பாக கேட்கலாம். 8th சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 8th சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக என்ன வந்துட்டு இருக்குது, டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, அதோட எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கேட்கலாம். செகண்ட் கொஸ்டின் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். அதே போல் 5th கொஸ்டின் ராக்கெட் ப்ரொபல்யூஷன், இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. 6th ஒன் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் கேட்கலாம். அதே போல் 7th கொஸ்டினில் என்ன கேட்டுட்டு இருக்கிறான், அப்ளிகேஷன் ஆஃப் லா ஆஃப் கிராவிடேஷன் கேட்கலாம். 7 மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8th ரோமன் லெட்டரில் 4th கொஸ்டின், அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன். அதே போல் 3rd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், அதாவது நியூட்டன் செகண்ட் லா வச்சு கண்டிப்பாக கேட்கலாம். 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 2 மார்க்ஸ் ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்கிறான் நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டில். அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதாவது இனர்ஷியானா என்ன, அதே போல் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ்னால் என்ன, 5th ஒன் மொமெண்ட் ஆஃப் கப்புள், 6th ஒன் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட், 7th ஒன் நியூட்டன் செகண்ட் லா, 8th ஒன் ஸ்பேனர் லாங் ஹேண்டில் ஏன் இருக்குது, 10th ஒன் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோனட்ஸ் ஃப்ளோட்டின் ஸ்பேஸ் ஷட்டில். இந்த கொஸ்டின்லாம் ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்கிறான். பப்ளிக்கு மேக்ஸிமம் கேட்கறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. சரிங்களா? குட் ஈவினிங். 10th சயின்ஸுக்கு பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செகண்ட் யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஆப்டிக்ஸ் லெசன் இருக்குது இல்லைங்களா, அதில் 4 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு, அதே போல் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதே போல் யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸ் கான்கேவ், அதே போல் யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், இதெல்லாம் 4 மார்க்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அதே போல் 7 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7ல் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எப்பயுமே கேட்டுருப்பான் இல்லைங்களா, ரூல்ஸ் ஃபார் அப்டைனிங் இமேஜஸ் பை கான்வெக்ஸ் லென்ஸ். 3rd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் மயோஃபியா அண்டு ஹைப்பர் மெட்ரோஃபியா. 4th ஒன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இதெல்லாம் 7 மார்க்ஸில் கேட்கலாம். 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 6th ரோமனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், செகண்ட் ஒன் ஸ்னெல்ஸ் லா, 3rd ஒன் ரே டயக்ராம், அதாவது 2Fக்கும் Fக்கும் கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சு போட்டிருப்போம். அதே போல் 4th கொஸ்டின் டிப்ரெஷன் ஆஃப் லைட்டு, 5th ஒன் ரேலே லா, ஸ்கேட்டரிங் லான்னு ஒன்று வரும் இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 7th கொஸ்டின் பவர் ஆஃப் அக்காமடேஷன் ஆஃப் ஐ. சரிங்களா? யூனிட் 3 பார்த்தீங்கன்னா தெர்மல் ஃபிசிக்ஸ், அதில் 4 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 8th ரோமன் லெட்டர், அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். 6th ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டினாக ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ்னு கேட்பான் இல்லையா, அந்த கொஸ்டின். 7 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 7th ரோமன் லெட்டரில் செகண்ட் கொஸ்டின். சரிங்களா? அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், ஜஸ்ட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 6th ரோமனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது 1 கலோரினா என்ன, செகண்ட் கொஸ்டின் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் லீனியர் ஆக்சியல் ஆர் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். 3rd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபியல் எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட் 4th ஒன் பார்த்தீங்கன்னா பாயில்ஸ் லா, 5th ஒன் லா ஆஃப் வால்யூம். இதெல்லாம் ரெகுலராக கேட்குற கேள்வி, பப்ளிக்கில் மேபி கேட்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 4 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. 4 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8ல் 5th ஒன் அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்இடி எல்சிடி அதெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் 7th ரோமன் லெட்டரில் 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டு. 7 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் சர்க்கியூட் டயக்ராம் ரெசிஸ்டன்ஸ் வச்சு சீரீஸ் பேரலில் வச்சு ஒரு கொஸ்டின் ரெகுலராக கேட்டுட்ருக்கிறான். அதே போல் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் யூனிட்டு ஹவு டு மெஷர், எப்படிலாம் கரண்ட்டை மெஷர் பண்ணுவீங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். 3rd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். அதே போல் நிக்கல் வச்சு குரோமியம் வச்சு ஃபியூஸ் ஒயர் எதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இது கண்டிப்பாக கேட்பான். 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டு, அதுவும் கேட்கலாம். 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் யூனிட் கரண்ட்னா என்ன, அதே போல் செகண்ட் ஒன் ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டர் ஏன் திக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும், அதை பாருங்கள். 3rd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் பல்பு, டங்ஸ்டன் நம்ம ஏன்
பல்பில் யூஸ் பண்ணுறோம், ஏன் ஃபியூஸ் ஒயரில் யூஸ் பண்ணுறது இல்லைங்கிற மாதிரி ஒரு கேள்வி. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 டிவைசஸ், அதாவது ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு, அது ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு 7th ரோமன் லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அது ரெகுலராக கேட்குறான். 3rd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா. 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் கனெக்ஷன் இன் டொமஸ்டிக் அப்ளையன்ஸ். இதெல்லாம் வந்து ரெகுலராக கேட்குற கொஸ்டின், மேபி கேட்கலாம் பப்ளிக்கு. ஓகேங்களா. யூனிட் 5 பார்த்தீங்கன்னா அக்வஸ்டிக்ஸு 4 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கேட்குறது வந்து சப்டிவிஷன் 9 இருக்கும் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் கேஸ், அது கேட்கலாம். நெக்ஸ்ட்டு 3rd கொஸ்டின் அல்ட்ராசானிக் வைப்ரேஷன்னா என்ன, அதோட யூசஸ் என்ன, எந்தெந்த அனிமல்ஸ்லாம் வந்து அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் வந்து ஹியர் பண்ணணும்னு இருக்கும் இல்லைங்களா, அது 4 மார்க்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6, அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாங்கிடியூடனல் வேவ்னு இருக்கும் இல்லைங்களா, அது கேட்கலாம். செகண்ட் ஒன் ஆடியபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். நெக்ஸ்ட் 3rd ஒன் மினிமம் டிஸ்டன்ஸ் ஃபார் எக்கோ, அந்த கொஸ்டின் கேட்கலாம். அதே போல் 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 அனிமல்ஸ் ஹியர் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன், அந்த கொஸ்டின் மறுபடியும் வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். 7th ஒன் பார்த்தீங்கன்னா 7th ரோமனில் இருக்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டின், சவுண்டு வந்து ஏன் வந்து ரெய்னி சீசனில் ஃபாஸ்டராக வந்து மூவ் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின், அது கேட்கலாம். இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா எம்டி வெசல்ஸ் ப்ரொடியூசஸ் மோர் சவுண்டு, அது கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் ஒய் சீலிங் காங்கிரட் ஆல் ஆர் கர்வுடு, ஏன் கர்வுடு ஷேப்பில் கட்டுறானுங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 கேசஸ், அதாவது நோ டோப்ளர் எஃபெக்ட் இன் சவுண்டு, அந்த கொஸ்டின் ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்கிறான், மேபி வரலாம். 7 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 4th ரோமன் லெட்டர், அதாவது 4th கொஸ்டின் 9th ரோமன் லெட்டரில் 4th கொஸ்டின் எக்கோ கண்டிஷன், அது எக்கோனா என்ன, கண்டிஷன் ஃபார் எக்கோ, அது கேட்கலாம். மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ, இதெல்லாம் ஒரே ஒரு கொஸ்டினில் ஒரு 3 சப்டிவிஷனில் கேட்டிருப்பான், இது கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. சரிங்களா. அதே போல் யூனிட் 6 பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அதில் வந்து 4 மார்க்ஸ் ரெகுலராக மேபி ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி கேட்கலாம். நெக்ஸ்ட் 4th ஒன் சோடி அண்ட் ஃபேஜன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா கேட்கலாம். அதே போல் 11th ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோல்டு அண்டு அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் கேட்கலாம். 7 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்கிறான், இந்த டைமும் கேட்கறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. கம்பேர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன், இது கேட்கலாம், 90% கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3rd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர், அதோட ஃபங்க்ஷன்ஸ் கேட்கலாம். 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஹூ டிஸ்கவர்டு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. 4th ஒன் நேம் எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன் அதே போல் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, அந்த கொஸ்டின் கேட்கலாம். 7th ஒன் பார்த்தீங்கன்னா ஹசார்டஸ் ரேடியேஷன், அதனால் ஜெனட்டிக் டிசீசஸ் என்னென்ன வந்தது அப்படிங்கிற மாதிரி. 8th கொஸ்டின் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் காசஸ் டெத்து, எவ்வளோ இருந்ததுன்னா வந்து டெத் ஆகிடுவாங்கங்கிற மாதிரி. 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். 9th ஒன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் எங்கே வந்து லான்ச் பண்ணாங்கிற மாதிரி. 10th ரோமன் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கிரிட்டிக்கல் மாஸ் கேட்கலாம். அதே போல் 3rd ஒன் ரான்ஜன்னா என்ன, அதுவும் கேட்கலாம். 5th ஒன் கண்ட்ரோல் ராடோட ஃபங்க்ஷன் என்ன கேட்குறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. 6th கொஸ்டின் இன் ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசீசஸ் வந்து அது அடிக்கடி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, எதனால அப்படிங்கிற மாதிரி, அந்த கொஸ்டினும் கேட்கலாம். 8th ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லார் எனர்ஜினா என்ன, ரெகுலராக வந்து ரிவிஷன் டெஸ்ட்டில் கேட்டுட்ருக்கிறான், அதிக வாய்ப்பு இருக்குது கேட்கலாம். 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் இன் ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்,